பூர்ணசக்தி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். பொதுவாக நைட் டின்னர் என்ன பண்ணுவோம், நம்ம இட்லி, தோசை, இடியாப்பம் அந்த மாதிரி தான் போவோம். சில பேர் பிடிக்கொழுக்கட்டை அந்த மாதிரிலாம் போவோம். அந்த பிடிக்கொழுக்கட்டையை ஒரே மாதிரி நம்ம சாப்பிடாம கொஞ்சம் வித்தியாசமாக சாப்பிட்டோமா எப்படி இருக்கும் அப்படின்னு யோசிக்கும்போது, இந்த கொத்தமல்லி கொழுக்கட்டை நான் யூஸ்வலாக பண்ணுறது தான். ஆக்சுவலாக நான் பண்ணுற டிஷ்ஷில் எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு விஷயம். ஏன்னா அந்த ஸ்டீம் பண்ண விஷயம் நிறைய எண்ணெய் கிடையாது, ஆனால் அதே சமயம் ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு ஈஸியாகவும் இருக்குங்கிறதுக்காக தான் சொன்னேன். இதுக்கு இன்றைக்கி நான் 1 கப் அளவுக்கு ரவை எடுத்திருக்கேன். அரிசி ரவை, பச்சரிசி ரவை. பச்சரிசியை சுத்தமாக ஒரு துணியில் தொடச்சிட்டு மிஷினில் கொடுத்து அரைக்கணும். அரைச்சி ஒரு நைஸ் ரவைன்னு கேட்டிங்கன்னா, அதாவது நைஸ் ரவைன்னு ரொம்ப நைஸாக வேணாம், உப்மா ரவைன்னு கேட்டால் கூட உடச்சி கொடுத்துருவாங்க. அந்த உப்மா ரவையை உடச்சி 1 கப் அளந்து வச்சுருக்கேன். இதுக்கு ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் முதலே ஊற்றிடலாம். இன்னொரு பக்கம் நான் ஏறக்குறைய ஒரு 3 கப்பு தண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா இன்றைக்கி நம்ம அது கொழுக்கட்டையாக பிடிச்சி அப்படியே நம்ம இட்லி பானையில் வைக்க போகிறதில்ல, நேரடியாக நல்லா வேக வச்சு அப்படியே சாப்பிட போகிறோம். ஏன்னா சில நேரங்களில் சில பேருக்கு ஐயோ இதுக்கு மேலே திருப்பியும் வேக வைக்கணுமா அப்படின்னு கேட்குற நேயர்களுக்கு அந்த மாதிரி வேணால் வேக வைக்கணும்னா இது எந்த நேரத்தில் இது எப்படி வேக வைக்கலான்னு சொல்கிறேன். அது இல்லாமல் இப்போ பண்ணுற மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். இந்த எண்ணெய் காஞ்சிருச்சு. அந்த 1 கப்புக்கு 2 பச்சை மிளகாயை உடச்சி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாம். இது கொஞ்சம் படபடன்னு பொரியும். இதோட நல்ல ஒரு கைப்பிடி நிறைய கொத்தமல்லி அதையும் வச்சுருக்கேன், அதையும் இதில் போட்டுடலாம். அதையும் ஒரு வதக்கிடலாம். இதோட ஒரு 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல். இந்த உப்மாவுக்கு தகுந்த உப்பையே இதில் நம்ம போட்டுடலாம். நம்ம கொழுக்கட்டையாக பிடிச்சாலும் சரி, உப்மாவோ பண்ணாலும் சரி, அதுக்கு தகுந்த உப்பை இதில் போட்டுடணும். அவ்வளோதான். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ண ரொம்ப நேரம் வதக்கணும்னு அவசியம் கிடையாது. இதை நல்லா நைஸ் விழுதாக அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போது இந்த மாதிரி அரைச்சாச்சு, நைஸாக அரைச்சிட்டேன். பார்த்திங்கன்னா தெரியும், நல்ல பச்சை கலரில் இருக்குது பாருங்கள். இந்த அளவு கொத்தமல்லி போட்டால் தான் அது நல்லாவும் இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு கட்டாயம் நமக்கு வேணும். இப்போ இதில் நான் கிட்டத்தட்ட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். ரொம்ப கம்மியாக விட்டாலும் இதுக்கு நல்லா இருக்காது, ஓரளவுக்கு எண்ணெய் வேணும். அந்த 1 கப்புக்கு தகுந்தளவு வேணும். இந்த 1 கப்பு பண்ணிங்கன்னா 4 பேர் தாராளமாக சாப்பிட்லாம், டின்னருக்கே சாப்பிட்டுக்கலாம். அதே ஒரு அரை கப்பு பண்ணிங்கன்னா 2 பேர் ஓரளவுக்கு நல்லா சாப்பிட்றவங்களா இருந்தால் சாப்பிட்டுக்கலாம், அல்லது கொஞ்சம் குறைய கூட நீங்கள் பண்ணிக்கலாம். ஆனால் பச்சை மிளகாலாம் உங்களை காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. கொத்தமல்லி இந்த அளவு விழுந்தால் தான் இது நல்லாயிருக்கும். ஸோ இப்போ எண்ணெய் காஞ்சிருக்குன்னா கடுகு கொஞ்சம் நல்லா பொரியணும். நான் அது ஒவ்வொரு இதுலேயும் சொல்வேன். கடுகு பொரிஞ்சால் தான் அந்த நீங்கள் செய்கிற எந்த ஒரு விஷயமும் நல்லாயிருக்கும். அதில் அந்த சாம்பார்லேருந்து குழம்புலேருந்து எதுவாக இருந்தாலும் நல்லா பொரிய ஆரம்பித்தாச்சு. இந்த நேரத்தில் கொஞ்சம் உளுந்து, வறுப்பாக வறுபடணும். அப்போது துளியோண்டு பெருங்காயம், அவ்வளோதான். இப்போ இந்த பக்கம் தண்ணி வச்சுருக்கேன்னு சொன்னேன் இல்லையா, அந்த 3 கப்பு தண்ணி இதில் ஊற்றிடுவேன். இப்போ தண்ணி கொதிக்கும்போது இந்த அரைச்ச விழுது இருக்கு இல்லையா, அதை இதில் ஊற்றிடணும். மீதி கொஞ்சம் தண்ணி நிறுத்தியிருக்கேன், ஏன்னா மிக்ஸி ஜாரில் நம்ம கொஞ்சம் கழுவி ஊற்றணும் அதில். அவ்வளோதான். இப்போ இதில் உப்பை செக் பண்ணிக்கோங்க. உப்பு ஓரளவுக்கு கொஞ்சம் கரெக்டாக இருந்துச்சுன்னா போதும், இல்லைன்னா உப்பு தேவைப்பட்டால் நம்ம போட்டுக்கலாம். அதே சமயம் இதில் நான் எப்போவுமே எலுமிச்சம்பழம் ஜூஸு கொஞ்சம் எடுத்து வச்சுருப்பேன். பழமாக வச்சு ஸ்டோர் பண்ணுறதை விட எலுமிச்சம்பழத்தை புழிஞ்சு, இப்போ நம்ம புழிஞ்சு 2 நாள் தான் ஆகுது, அதனால் நம்ம ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வச்சுக்கிட்டோம்னா ஒரு கண்ணாடி பாட்டிலில் ஊற்றி வச்சுடுவோம். கிட்டத்தட்ட ஒரு 2-3 மாதம் வரைக்கும் அது ஒன்றுமே ஆகாது. உப்பு எதுவுமே போட வேண்டாம், அப்படியே புழிஞ்சு சுத்தமாக வடிகட்டி எடுத்து வச்சுருங்க, நல்லாயிருக்கும். அந்த மாதிரி ஏற்கனவே எடுத்து வச்சுருக்க எலுமிச்சம்பழம் ஜூஸ் ஒரு டீஸ்பூன் வடைக்கும் போதும். ஏன்னா இதுக்கு ஒரு சிறு புளிப்பு வேணும் இல்லையா, அதனால். இப்போ இது கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. இதில் ஒரு 1/4 கப்பு அளவுக்கு துவரம்பருப்பு குத்து பருப்பாக வேக வச்சுருக்கேன், அதை இதில் போட்டுடுறேன். இப்போ இந்த விஸ்கு கம்பி வச்சு கிளறினீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸி, கட்டி தட்டாமல் வந்துடும். இப்போ இதை கிளறிக்கிட்டே இதை கொட்டிடுவோம்.
நான் தீயை குறைக்காமல் வேக வச்சுக்கிட்டு இருக்கேன், கிளறிக்கிட்டு இருக்கேன். இப்போ தீயை நல்லா குறைச்சிடுவேன். குறைச்சிட்டு இதை நல்லா கிளறினீங்கன்னா அந்த கட்டிக்கிட்டு எதுவும் இல்லாமல் நல்லா வெந்து வந்துடும். இப்போ தீயை குறைச்சிக்கோங்க, நான் குறைச்சிருக்கேன். இப்போது இது அவ்வளோதான். இப்போது வந்து தீயை நல்லா குறைச்சிடணும். நம்ம வந்து யூஸ்வலாக கீழே இறக்கி வச்சு பண்ணுவோம் இல்லையா, அதுக்கு பதிலாக நல்லா தீயை குறைச்சிட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி போடுங்க. ஆனால் மூடி போட்டதுக்கு முன்னாடி 2 டீஸ்பூன் நெய், அது சின்ன டீஸ்பூனால் போட்டால் போதும், ரொம்ப வேண்டாம். இதுக்கு ஜஸ்ட்டு 2 டீஸ்பூன். இதுவும் ஆப்ஷனலுங்க, உங்களுக்கு தேவைன்னா போட்டுக்கலாம் அல்லது தேவைன்னா வேண்டாம். போட்டிங்கன்னா அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். அவ்வளோதான். இப்போ இது ஒரு 2 நிமிஷம் தீயை நல்லா குறைச்சிருக்கேன். மூடி போட்டு வேக வச்சிடலாம். இப்போ நான் வந்து ஒரு மூடி எடுத்து மூடி வச்சுருக்கேன். மினிமம் ஒரு 5 மேக்ஸிமம் 8, இதுக்கு மேலே வேண்டாம். நடுவில் ஒரு தடவை சரி விட்டுட்டோம், தீயை குறைச்சி வச்சுட்டோம், அதனால் அப்படியே இருக்கட்டும் அப்படின்னு நினைக்காதீங்க. நடுவில் நம்ம ஒரு தடவை நல்லா கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறம், ஏன்னா கீழ்பாகம் மேலே வந்து மேல்பாகம் கீழே போனால் தான் உழண்டு ஒரே மாதிரி வேகும். அது கிளறி நல்லா விட்டுட்டோம் அப்படின்னா போதும். பட் இந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து வெந்து ஒரு 3/4 பதம் வெந்தோன்னே இறக்கி வச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க. ஆறுனதுக்கப்புறம் பிடிக்கொழுக்கட்டை மாதிரி பிடிச்சி இட்லி பானையில் வச்சிங்கன்னா மல்லிப்பூ மாதிரி இருக்கும். அதுக்கான நேரம் இல்லாதவங்க இப்படி ஒரு நேரத்தை கொடுத்து இந்த மாதிரி தண்ணியை கொஞ்சம் அதிகம், நேரத்தை கொஞ்சம் அதிகமாக வச்சிங்க அப்படின்னா தாராளமாக போதும். இதுக்கு சைட் டிஷ்ஷுன்னு தேவையே கிடையாது. விருப்பப்பட்டால் ஒரு ஊறுகாயோ சட்னியோ ஏதோ வச்சுக்கலாம். நைட்டில் வந்து நமக்கு எப்போவுமே ஒரு சீனியர் சிட்டிசனாக இருந்தால் நம்ம ஏர்லி டின்னர் ரொம்ப நல்லது. அதாவது பார்த்திங்கன்னா ஒரு 7 மணிக்கெல்லாம் நம்ம டின்னர் முடிச்சிட்டோம்னா செரிமானத்துக்கான நேரம் கொடுப்போம். அது ரொம்ப ரொம்ப நல்லதுங்கிறதுனால நம்ம 7 மணிக்கு டின்னர் முடிச்சிடணும். இந்த மாதிரி இப்போ இட்லி பண்ணிங்கன்னா, இட்லிக்கும் வந்து டெய்லி இட்லி பண்ணுறீங்கல்ல, போர் அடிச்சு போயிடும். ஒரு நாளைக்கு வந்து கடுகு, உளுந்து, கடலைப்பருப்பு, கொஞ்சம் தேங்காய், காஞ்ச மிளகா 4-5 கிள்ளி போட்டு தாளித்து கொட்டி ஒரு 2-3 டம்ளரில் ஊற்றி வச்சு அதுக்கு ஒரு சட்னியோ இல்லை மத்தியானம் வச்ச சாம்பாரோ ஏதோ தொட்டுக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். வெறும் இட்லியாக சாப்பிட்றதுக்கு அது நல்லா இருக்கும். அதே மாதிரி இன்னொரு இது என்ன பண்ணுவேன்னா, நான் பிளேட் இட்லியாக ஊற்றி எடுத்துடுவேன். கார சட்னி எப்படி இருந்தாலும் ஏதாவது ஒன்று வச்சுருப்போம், இல்லை அரைக்கிறதா இருந்தாலும் கொஞ்சம் கார சட்னி, கொஞ்சம் இப்போ அரைச்ச பாருங்கள் கொத்தமல்லி, இதே மாதிரியே வதக்கி அரைச்சி கூட கொஞ்சம் புளி சேர்த்து அரைச்சிட்டிங்கன்னா கொத்தமல்லி சட்னி. ஒரு இட்லி மேலே கொத்தமல்லி சட்னி, இன்னொரு இட்லி வச்சு அது மேலே மூடி, அதுக்கு மேலே கார சட்னி வச்சு அதையும் இன்னொரு இட்லியால் மூடிட்டு கட் பண்ணி எடுத்திங்கன்னா சாண்ட்விச் இட்லி. பார்க்கவும் கலர்ஃபுல்லாக இருக்கும். பச்சை, சிகப்பு, வெள்ளை எல்லாம் கலந்து மூவர்ணங்களும் அழகாக இருக்கும், வாய்க்கு ருசியாக இருக்கும். அதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது 5 நிமிஷம் கழிச்சு வெந்ததுக்கப்புறமா நம்ம எடுத்துடலாம். இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. நான் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன். நல்லா வெந்துருச்சு. இப்போ சும்மா சின்ன பிளேட்டிங் ஒன்று பண்ணலாம். அதை கொத்தமல்லி கொழுக்கட்டை அல்லது கொத்தமல்லி உப்மா எப்படி வேணால் சொல்லலாம். ரெடி ஆகிடுச்சு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எல்லாத்தோடைய சைட் டிஷ்ஷோடையும் ட்ரை பண்ணுங்கள், எல்லாமே ட்ரை பண்ணுங்கள். ஏர்லி டின்னர் இஸ் பெஸ்ட்டு. நான் 3 வேளைக்கு எனக்கு தெரிஞ்ச வகையில் செஞ்சு காமிச்சிருக்கேன். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கொடுங்க. இந்த வீடியோ பிடிச்சதுன்னா பூர்ணசக்திக்கே எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். கட்டாயமா நிறைய பேர் கூட ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் பூர்ணசக்தி வீடியோஸை மிஸ் பண்ணாம பார்க்க முடியும்.